வெல்கம் டு மேக்ஸ் கண்ணன் யூடியூப் சேனல். நான் உங்கள் கண்ணன். இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா பாலிடெக்னிக் டிஆர்பி 2017 11th கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி 10 கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கோம். வேணுங்கிறீங்க போய் பார்த்துக்காங்க. டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் அட்டாச் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்கில் ஒரு பிடிஎஃப் இருக்கும். அந்த பிடிஎஃபில் நம்ம இதுவரையும் சால்வ் பண்ணிட்டு வந்த அனைத்து கொஸ்டின்ஸும் அதுக்கான வீடியோக்கான லிங்க்கும் இருக்கும். வேணுங்கிறீங்க டவுன்லோட் பண்ணிக்காங்க. வாங்க கொஸ்டின்குள்ளே போகலாம். Let f of x is equal to 1 divided by x minus 1 define on an open interval 0 to 1. Then f of x is option A is not continuous on 0 to 1, option B is unbounded, option C is bounded, option D is uniformly continuous. ஓகே, நம்ம இந்த சொல்யூஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 ரிசல்ட்டை ரீகால் பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டு ரிசல்ட், g1 by g2 is continuous on a set if g1 and g2 are continuous on A and g2 is not equal to 0 for every x belongs to A. அதாவது ரெண்டு ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஜி அண்ட் எஃப்ங்கிற ரெண்டு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஏங்கிற செட்டில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. g2ங்கிற ஃபங்க்ஷன் வேனிஸ் ஆகவே இல்லை அப்படின்னா g1 டிவைட் பை g2 எழுதுனீங்கன்னா அது கண்டிப்பாக கண்டினியூஸாக தான் இருக்கும் அப்படிங்கிறது அந்த ரிசல்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் ரிசல்ட். தென் செகண்ட் ரிசல்ட், f is uniformly continuous on A and xn is a Cauchy sequence in A, then f of xn is a Cauchy sequence. அதாவது எஃப்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா, ஒரு செட்டில் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா அந்த செட்லேருந்து நீங்கள் எந்த ஒரு காட்சி சீக்வன்ஸ் எடுத்திங்கனாலும் சரி, அதுக்கு வந்து அண்டர் எஃப்ல இமேஜ் கண்டுபிடிச்சிங்கன்னா அது ஒரு சீக்வன்ஸாக இருக்கும். அந்த சீக்வன்ஸ் கண்டிப்பாக காட்சிஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, வாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், எஃப் இஸ் நாட் கண்டினியூஸ் ஆன் 0 to n ஏன்னு குறித்து கொடுத்துருக்கான். இது வந்து ராங். ஏன் ராங்குன்னா, நம்ம அந்த ஃபஸ்ட்டு ரிசல்ட் யூஸ் பண்ணி இது கண்டினியூஸ்னு சொல்லி ப்ரூவ் பண்ணலாம். ஏன்னா f is equal to g of x is equal g1 of x is equal to 1 எடுத்துக்காங்க, g2 of x is equal to x minus 1 எடுத்துக்காங்க. அப்புறம் g2 of x பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக x 0லேருந்து 0 to 1 அப்படிங்கிற அந்த ஓப்பன் இன்டர்வல்லேருந்து எந்த ஒரு பாயிண்ட் போட்டாலும் 0 ஆகாது. ஓகேங்களா? அப்படிங்கும்போது இதனுடைய குவாசன் கண்டுபிடிச்சிங்கன்னா g1 divided by g2 கண்டுபிடிச்சிங்கன்னா 1 by x minus 1. இது வந்து கண்டினியூஸ் ஆன் 0 to 1 பை ஃபஸ்ட் ரிசல்ட் யூஸ் பண்ணி கண்டினியூஸ்னு சொல்லிடலாம். ஓகே, ஸோ அப்படிங்கும்போது கொடுத்துருக்க ஃபங்க்ஷனும் இதுவும் சேம். ஸோ அது இது வந்து கண்டினியூஸ் ஆன இன்டர்வல் 0 to 1. இங்கே வந்து நாட் கண்டினியூஸ்னு சொல்லியிருக்கான், அதனால் அது தப்பு. ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் அண்ட் ஆப்ஷன் சி இஸ் ராங். அதாவது ஒரு ஃபங்க்ஷன் பவுண்டடாக இருந்தால் கண்டிப்பாக அது அன்பவுண்டடாக இருக்காது, அதே அன்பவுண்டடாக இருந்தால் பவுண்டடாக இருக்காது. ஓகேங்களா? ரெண்டும் நெகேஷன் ஈச் அதர். பி இஸ் கரெக்ட். எப்படி கரெக்ட்? இப்போது டேக் லிமிட் ஆஸ் எக்ஸ் டென்ஸ் டு 1 எஃப் ஆஃப் எக்ஸ். லிமிட் எக்ஸ் எக்ஸ்டென்ஸ் டு 1 எடுக்கும்போது என்ன ஆகும்? டினாமினேட்டர் கன்வர்ஸ் டு 0 ஆகுதா? 1 டிவைட் பை டினாமினேட்டர் கன்வர்ஸ் டு 0. 1 நோக்கி போகும்போது டினாமினேட்டர் கன்வர்ஸ் டு 0 ஆகுது. ஸோ ஆஸ் டோட்டலாக அந்த லிமிட் என்ன ஆகும்? டைவர்ஸ் டு இன்ஃபினிட்டி ஆகும். அதாவது இப்போது நம்மளுக்கு கிவன் ஃபங்க்ஷனுடைய டொமைன் என்ன? 0 to 1. என்ன ஆகுது? ஃபங்க்ஷன் ஆஸ் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1. அதாவது எக்ஸுடைய வேல்யூ நியர் டு 1 போடும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த ஃபங்க்ஷனுடைய வேல்யூ இன்ஃபினிட்டி நோக்கி போயிட்டுருக்கு. இப்படி ஆகுது. அதாவது எக்ஸுடைய வேல்யூ போக போக இது இன்ஃபினிட்டி நோக்கி இப்படி போயிட்டே இருக்குது. அப்படிங்கும்போது என்ன ஆகுது? இந்த ஃபங்க்ஷனுடைய ரேஞ்ச் வந்து பவுண்டடாக இருக்காது. ஃபங்க்ஷனுடைய ரேஞ்ச் பவுண்டடாக இல்லைன்னா அந்த ஃபங்க்ஷன் பவுண்டட் கிடையாது. ஸோ த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் நாட் பவுண்டட், அதாவது அன்பவுண்டட். ஸோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட், ஆப்ஷன் சி இஸ் ராங். அப்புறம் ஆப்ஷன் டி இஸ் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ்னு சொல்லி கொடுத்துருக்கான். நோ, அது வந்து தப்பு. ஏன்னா இது வந்து யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் இல்லை. ஒருவேளை நான் அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்னா, சப்போஸ் எஃப் இஸ் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ், ஒருவேளை யூனிஃபார்ம்லி கண்டினியூஸாக இருந்தால் நீங்கள் இந்த டொமைனில் இருந்து நீங்கள் 0 to 1ங்கிற டொமைன்லேருந்து எந்த ஒரு காட்சி சீக்வன்ஸ் எடுத்தீங்கனாலும் அது அதனுடைய கரஸ்பாண்டிங் இமேஜ் கண்டுபிடிச்சா காட்சி சீக்வன்ஸஸ் தான் இருக்கும் பை ரிசல்ட் 2. ஓகே, இப்போ நீங்கள் xn is equal to 1 minus 1 by n ஒரு சீக்வன்ஸ் எடுங்க. இந்த சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா கன்வர்ஜ் ஆகும், ஆரில் கன்வர்ஜ் ஆகும். சின்ஸ் ஆரில் கன்வர்ஜ் ஆகிறதுனால எந்த ஒரு சீக்வன்ஸ் ஆரில் கன்வர்ஜ் ஆனாலும் அது வந்து காட்சி சீக்வன்ஸாக இருக்கும். ஸோ அது 0 to 1ங்கிற இன்டர்வல்லையும் இது வந்து காட்சி சீக்வன்ஸாக இருக்கும். ஸோ இது கரஸ்பாண்டிங் இமேஜ் கண்டுபிடிங்க. இமேஜ் கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன ஆகுது? எக்ஸுக்கு பதில் எக்ஸனுடைய வேல்யூ போடுங்க. அந்த கிவன் ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதில் எக்ஸனுடைய வேல்யூ போடுங்க. அது எக்ஸனுடைய வேல்யூ என்ன வரும்? 1 minus 1 divided by n. இதை போட்டிங்கன்னா 1 கேன்சல் ஆயிரும். அப்புறம் minus 1 by n இருக்கும். என்ன மேலே கொண்டு போனீங்கன்னா இஸ் ஈக்குவல் டு -n வரும். அப்புறம் இந்த சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா டைவர்ஜென்ட், ஏன்னா இன்ஃபினிட்டி நோக்கி போகும். சென்டென்ஸ் இன்ஃபினிட்டி நோக்கி போகும். ஸோ இது வந்து ஆரில் கன்வர்ஜென்ஸ் கிடையாது, அது வந்து காட்சி சீக்வன்ஸ் கிடையாது.
ஓகேங்களா, அதனால் அது காட்சி சீக்வன்ஸ் கிடையாது. ஒருவேளை எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸாக இருந்தால் கண்டிப்பாக அதனுடைய இமேஜ் காட்சிஸாக தான் இருந்திருக்கணும் பை ரிசல்ட் 2. இது பார்த்திங்கன்னா காட்சி சீக்வன்ஸ் வரல. நம்ம எஃப்ங்கிறது வந்து இது என்ன பண்ணுது, இந்த ரிசல்ட் 2-வை கான்ட்ராடிக்ட் பண்ணுது. ரிசல்ட் 2 தப்புன்னு சொல்லுது. அப்படிங்கும்போது நம்ம அசம்ஷன் தப்பு. எஃப் இஸ் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லி அசீம் பண்ணது தப்பு. ஸோ எஃப் இஸ் நாட் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ். கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஆன்சர் இஸ் பி, ரிமைனிங் ஆர் ராங். Thank you for watching. Please subscribe, share and like more videos.